14வது ஸ்லோகம். சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா த்ருட நிச்சயக மய்யர்பித மனோ புத்திஹி யோ மத்பக்த சமே ப்ரியக. 14வது ஸ்லோகத்தில் பகவான் ஞானியினுடைய அல்லது பராபக்தனுடைய மனநிலையை வர்ணித்தார். நாம் பார்த்தோம், சந்துஷ்டக முதல் குணம். சந்துஷ்டக என்றால் என்றும் நிறைவான மனதுடன் கூடியவன், போதும் என்ற மனதுடன் கூடியவன். அலம்புத்திகி என்று சொல்லப்படும். அலம்புத்தி என்றால் போதும் என்கின்ற புத்தி. எப்பொழுது? சததம், எப்பொழுதும். சங்கரர் கூறுகின்றார், தேகத்தை பாதுகாப்பதற்கான பொருள்கள் கிடைத்த போதிலும் கிடைக்காத போதிலும் லாபே அலாபே சந்துஷ்டக. இந்த உடலை பாதுகாப்பதற்கென்று சில பொருள்கள் தேவை. அவைகள் கிடைத்தாலும் கிடைக்காத பொழுதும் மன நிறைவுடன் இருப்பவன். அடுத்தது யோகி. யோகி என்ற சொல்லுக்கு நாம் பார்த்த பொருள், தன்னுடைய மனதை கருவியாக ஆக்கும் அளவு யோக அபியாசம் செய்தவன். தன்னுடைய மனது கர்த்தாவாக தானே செயல்படுகின்ற நிலையில் இல்லாமல் தனக்கு அடங்கி செயல்படுத்தும் வகையில் அவன் யோக அபியாசம் பயின்றான். அடுத்தது நாம் பார்த்தது யதாத்மா. யதாத்மா என்பது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சுபாவமாக சில குறைகள் பலகீனங்கள் இருக்கும். இவன் என்ன பலகீனங்கள் இவனுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்குமோ அந்த சுபாவத்தை பயிற்சியினால் வென்றவன். யதக என்றால் வென்றவன், கட்டுப்படுத்தியவன். இவனிடம் ஒரு கால் சுபாவமாக சில நல்ல குணங்கள் இருந்தால், நல்ல நேச்சர் இருந்தால் அதை இவன் கட்டுப்படுத்த மாட்டான், விட்டு விடுவான். அதர்மமான சுபாவம் இருந்தால் அதை கட்டுப்படுத்தியவன், தன்னுடைய பிரகிருதியை சுபாவத்தை வென்றவன். அடுத்தது திருட நிச்சயக, ஞானத்தில் உறுதியாக இருப்பவன், திருடமான நிச்சயத்தை உடையவன். எதில்? நான் என்ற சொல்லுக்குரிய பொருளிலும் இந்த உலகம் எப்படிப்பட்டது என்ற தன்மையிலும் நிச்சயமான அறிவை உடையவன். நான் பூர்ணமான பிரம்மஸ்வரூபம், இந்த பிரபஞ்சம் மித்யா, வெறும் தோற்றம் என்ற அறிவில் நிச்சயமாக இருப்பவன். பிறகு 2வது வரியில் மயி அர்ப்பித மனோபுத்திகி, என்னிடத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட மனதையும் புத்தியையும் கூடியவன். மயி என்றால் நிர்குண பிரம்மமான என்னிடத்தில் அர்ப்பிக்கப்பட்ட மனதையும் புத்தியையும் கூடியவன். இங்கு புத்தி என்பது அகம் விருத்தி, மனம் என்பது இதம் விருத்தி. இது நான் என்ற அனைத்தும் ஈஸ்வர சுரூபமாக பார்ப்பவன். பார்க்கிறதும் பார்க்கப்படும் பொருளும் பார்ப்பவனும் ஒரே சுரூபம் என்ற அறிவில் இருப்பவன். இனி ஒரு ஆசிரியர் கூறுகின்றார், ஸ்வாத்ம நிஷ்டக, ஆத்மாவில் நிஷ்டை அடைந்தவன்.
மனமும் புத்தியும் ஒரு இடத்தில் பொருந்திவிட்டால் பிறகு துயரமே இல்லை. நம்முடைய போராட்டமே என்ன? மனம் ஒரு இடத்தில் இருக்கின்றது, புத்தி ஒரு இடத்தில் இருக்கின்றது. புத்தி இதை செய் என்று சொல்கிறது, மனம் வேறொன்றை செய்கின்றது. ஆகவே பெரிய யுத்தம் நமக்குள் நடந்து வருகின்றது. அந்த யுத்தம் யாருக்கும் என்றால் நம்முடைய மனதிற்கும் புத்திக்கும் போர் நடந்து வருகின்றது. இங்கு இந்த இரண்டும் பரம்பொருளில் பொருத்தியவனாக இருப்பான். யக மத் பக்தக, இப்படிப்பட்ட என்னுடைய பக்தன். பகவான் பெருமையாக சொல்கின்றார், சக மே பிரியக, அவன் எனக்கு பிரியமானவன், அவனை நான் நேசிக்கின்றேன். மே என்றால் எனக்கு, பிரியக என்றால் பிரியமானவன். இப்படிப்பட்ட பக்தன் யாரோ அவன் எனக்கு பிரியமானவன். காரணம், மற்ற பக்தர்களெல்லாம் பகவானுக்கு பிரியமானவர்கள்தான். ஆனால் அவர்கள் சமுதாயத்திற்குள் ஹிம்சை செய்து கொண்டிருப்பார்கள். இவன் என்னுடைய காரியத்தை செய்து கொண்டிருப்பான், என்னுடைய எந்த பக்தனையும் இவன் துன்புறுத்த மாட்டான், இவன் இவனையும் துன்புறுத்தி கொள்ள மாட்டான். இவ்விதம் இந்த 14வது ஸ்லோகத்தில் பகவான் 5 குணங்களை கூறினார். இனி மேலும் பராபக்தனை பகவான் வர்ணிக்கின்றார். அடுத்த ஸ்லோகம். யஸ்மான்னோத்விஜதே லோகஹ லோகான் நோத்விஜதே ச யஹ ஹர்ஷாமர்ஷபயோத்வேகைஹ முக்தோ யஸ்ஸ ச மே ப்ரியஹ. முதல் வரியில் ஞானியினுடைய மனதை பகவான் மிக அழகாக வர்ணிக்கின்றார். முதல் வரியில் சொல்லப்படுகின்ற கருத்து மிக முக்கியமானது, மிக விசித்திரமாக இருக்கும். நமக்கு ஆரம்பத்தில் கேட்டால் இதனுடைய பொருளை பார்த்துவிட்டு விளக்கத்திற்கு வரலாம். என்ன சொல்கின்றார் என்றால், யஸ்மாத் லோகஹ ந உத்விஜதே. இந்த பக்தன் யார் என்றால், யஸ்மாத் எந்த பக்தனிடமிருந்து, யஸ்மாத் என்றால் யாரிடமிருந்து, எந்த இந்த ஞானியிடமிருந்து, லோகஹ உலகமானது, உலக மக்கள், லோககன உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும், எந்த ஞானியிடமிருந்து இந்த உலக மக்கள் ந உத்விஜதே. ந உத்விஜதே என்றால் துயரப்படுவதில்லை, சங்கடப்படுவதில்லை. ந உத்விஜதே, எந்த ஞானியிடமிருந்து லோகக இந்த உலகமானது துயரப்படுவதில்லை, அல்லது தாக்கப்படுவதில்லை, அல்லது பயப்படுவதில்லை. எந்த ஞானியிடமிருந்து இந்த உலகமானது துயரப்படுவதில்லை, தாக்கப்படுவதில்லை, பயப்படுவதில்லை. பிறகு மேலும் தொடர்கிறது, லோகாத் ந உத்விஜதேச்ச யக. யக என்றால் எந்த ஞானி, எந்த பக்தன், எவன் லோகாத் உலகத்திடமிருந்தும், எவன் உலகத்திடமிருந்தும் ந உத்விஜதே தாக்கப்படுவதில்லை, துயரப்படுவதில்லை, பயப்படுவதில்லை. இப்போ எவன் உலகத்திருந்தும் பயப்படுவதில்லை,
எவனிடமிருந்து உலகமும் பயப்படுவதில்லையோ. இதுதான் பொருள். இப்போ இங்கே முதல் வரியில் பகவான் என்ன சொல்லி இருக்கின்றார்? எந்த ஞானியிடமிருந்து இந்த உலகம் துயரப்படுவதில்லையோ, எந்த ஞானியை இந்த உலகம் துயரப்படுத்துவதில்லையோ, இந்த பக்தன் இந்த உலகத்திற்கு துயரத்தை கொடுப்பதில்லை, இந்த உலகத்திலிருந்தும் துயரத்தை வாங்குவதில்லை, கொடுக்கிறதும் இல்லை வாங்குவதும் இல்லைன்னு சொல்கிறார். உலகத்தை பயப்படுத்துவதும் இல்லை, உலகத்தை கண்டு இவன் பயந்து கொள்வதும் இல்லை. இவன் எதை கொடுக்கறானோ அதைத்தான் வாங்குவோம். இவனும் இந்த உலகத்தை துயரப்படுத்த மாட்டான், உலகத்திலிருந்தும் இவன் துயரப்பட மாட்டான். அதைத்தான் கூறுகின்றார். யஸ்மாத் லோகஹ ந உத்விஜதே. எந்த ஞானியிடமிருந்து இந்த உலகம் பயப்படுவதில்லையோ, இந்த ஞானியை கண்டு உலகம் துயரப்படுவதோ பயப்படுவதோ இல்லை. அதே சமயத்தில் லோகாத் உலகத்திடமிருந்து யக ந உத்விஜதே, எந்த ஞானியும் துயரப்படுவதில்லை. இந்த உலகத்துக்கும் துயரத்தை கொடுக்க மாட்டான், உலகத்திலிருந்து இவனும் துயரத்தை வாங்கிக் கொள்ள மாட்டான், துயரப்பட மாட்டான். டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உத்விஜதே என்பதற்கு தாக்கப்படுதல், துயரப்படுதல் அல்லது பயப்படுதல், இவைகளெல்லாம் பொருள். இப்போ இதனுடைய முதல் வரி என்ன என்றால், எவனிடமிருந்து இந்த உலகம் துயரப்படுவதில்லையோ பயப்படுவதில்லையோ, எவன் உலகத்திடமிருந்தும் பயப்படுவதில்லையோ துயரப்படுவதில்லையோ, அப்படிப்பட்டவன் எனக்கு பிரியமானவன் என்று கடைசி பகுதியில் முடிப்பார். இப்படிப்பட்டவன் சக மே பிரியக, இப்படிப்பட்ட ஞானி எனக்கு பிரியமானவன். இனி இந்த முதல் வரியிலிருந்து பகவான் என்ன குணத்தை கூறுகின்றார் என்று இப்பொழுது பார்க்கலாம். இப்போ ஞானியினுடைய மனதை இவ்விதம் பகவான் கூறியுள்ளார். என்ன குணம் ஞானிக்கு இருக்கின்றது என்று இப்படி கூறுகிறார் என்றால், ஞானியினுடைய மனம் மிக மிக மென்மையாகவும் அதே சமயத்தில் மிக மிக கடினமாகவும் இருக்கும் என்று கூறியுள்ளார். ஞானி என்றால் இங்கு பக்தன் என்று சொல்லப்பட்டுள்ளது. பராபக்தன், ஞானத்தை அடைந்து பக்தியுடன் இருப்பவன், இந்த 5 சாதனையையும் கடந்து சித்தனாக இருக்கின்ற ஞானி அல்லது பக்தன் 2 விதமான மனநிலையுடன் இருப்பான். இந்த 2 மனநிலையும் முற்றிலும் வேறுபட்ட மனநிலை, 2 ஆப்போசிட். மிக மிக மென்மையான மனநிலையுடனும் இருப்பான், அதே சமயத்தில் மிக மிக கடினமான மனநிலையுடனும் இருப்பான். அது எப்படி சாத்தியம் ஆகும் என்றால், அதுதான் ஞானத்தினுடைய மகிமை. இந்த ஞானம் என்ன செய்கின்றது? ஒருவனை எவ்வளவு மென்மையாக ஆக்க முடியுமோ அவ்வளவு மென்மையாக ஆக்குகின்றது. அதே சமயத்தில் ஒருவனை எவ்வளவு கடினமாக ஆக்க முடியுமோ அவ்வளவு கடினமாகவும் ஆக்கும். இது ஞானி மட்டுமல்ல, பக்தர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தாலும் கூட அவர்களும் ஞானியாக இருப்பார்கள். அவர்களுடைய நிலையிலும் இதையெல்லாம் பார்க்கலாம். இப்போ கண்ணப்ப நாயனார், சிறு தொண்ட நாயனார், இவங்க வாழ்க்கையெல்லாம் நம்ம பார்த்தோம்னா, அல்லது பெரிய புராணத்தை எடுத்து நாயன்மார்கள் ஆழ்வார்கள் வாழ்க்கைகளை எல்லாம் பார்த்தோம்னா, பகவான் என்றால் அப்படியே அழுது உருகுவார்கள். இனியொருவருக்கு ஒரு கஷ்டம் என்றால் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவு மனம் மென்மையாக இருக்கும். அதே சமயத்தில் அவர்களுடைய மனம் சில சமயங்களில் மிக மிக உறுதியாக இருக்கும். கண்ணப்ப நாயனாரை போல நம்ம கத்தி எடுத்து கண்ணை குத்துறதுக்கு தைரியம் வருமோ? அதுக்கு எவ்வளவு உறுதி மனதில் இருக்க வேண்டும். அல்லது தன்னுடைய குழந்தையையே வெட்டுறதுக்கு மனது வருமானா? அப்படி மனது இருக்குன்னா அங்கே எவ்வளவு கல்லு போல மனம் இருக்கும். ஒரு ஸ்லோகமே ஞானியினுடைய மனநிலையை இவ்விதம் வர்ணிக்கின்றது.
வஜ்ராதபி கடோராணி, வஜ்ரத்தை காட்டிலும் கடினமாக அவர்களுக்கு மனம் இருக்குமாம். வஜ்ராதபி கடோராணி குசுமாதபி மிருதூனிச்ச. குசுமம் என்றால் மலர், மலரை காட்டிலும் மிருதுவாகவும் அவர்களுடைய மனநிலை இருக்கும். இப்போ வஜ்ராதபி கடோராணி மிருதூனி குசுமாதபி என்று முதல் வரியில் சொல்லி, லோகோத்தராம் சேதாம்சி கோணு ஞாதுமர்ஹசி, இப்படி உலகத்தை கடந்து இருக்கின்ற இந்த ஞானிகளுடைய மனதை யாரால் புரிந்து கொள்ள முடியும்? லோகோத்தராம் சேதாம்சி கோ நு ஞாதுமர்ஹதி, இதை நம்மால் சாதாரண மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது என்று இங்கு சொல்லப்படுகிறது. ஆனால் நம்முடைய சாதாரண மக்களுக்கும் இந்த ரெண்டு விதமான மனநிலை இருக்கத்தான் இருக்கின்றது. சில சமயங்களில் ரொம்ப மிருதுவாக இருப்போம், சில சமயம் கடினமாக இருப்போம். ஆனால் ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் வேறுபாடு என்னன்னா, ஞானி எப்போ மிருதுவாக இருப்பானோ அப்போ அஞ்ஞானி கடினமாக இருப்பான். ஞானி எப்போ கடினமாக இருப்பானோ அப்போ அஞ்ஞானி மிருதுவாக இருக்கின்றான். முற்றிலும் மாறி இருக்கின்றது. எப்படி என்றால், இந்த அஞ்ஞானியானவன் இந்த ஞானமெல்லாம் அடையாமல் உலகத்திற்குள் சம்சாரியாக இருப்பவன், அவனுடைய வார்த்தையை உலக மக்களிடம் கொடுக்கும் பொழுது, மற்றவர்களிடம் இவன் நடந்து கொள்ளும் பொழுது இவன் பாறையை போல் இருப்பான், இன்சென்சிட்டிவாக இருப்பான். இந்த வார்த்தை எந்த அளவுக்கு மற்றவர்களை துயரப்படுத்துங்கிறது தெரியவே தெரியாது. அவ்வளவு திக்காக இருப்பான். திக்காக இருப்பான்னா தெரியுமே, சில பேர் சொல்லுவார்கள், ஒரு மிருகத்தினுடைய பெயரை சொல்லி அதனுடைய தோல் போல் அவன் இருக்கான்னு சொல்லுவார்கள். அப்படி அவர்கள் நடந்து கொள்வார்கள். மற்றவர்களை நடத்தும் பொழுது, மற்றவர்களிடம் இவர்களோட சொல்ல விடும் பொழுது இவர்களுடைய மனம் பாறையை போல் இருக்கும். மற்றவர்களிடமிருந்து சொல்லை வாங்கும் பொழுது எப்படி இருக்கும்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு சின்ன சொல் இவர்களை ஹர்ட் பண்ணிடும், இவர்களை என்ன பண்ணிடும், புண்படுத்தி விடும். ஆகவே அஞ்ஞானி எப்படி இருக்கின்றான், மற்றவர்களிடம் இவன் கொடுக்கும் பொழுது பாறையை போலும், மற்றவர்களிடமிருந்து இவன் ரெஸ்பான்ஸை வாங்கும் பொழுது ரொம்ப சாஃப்டாக இருக்கான். இந்த இடத்துல பகவான் ஜஸ்ட் ஆப்போசிட்டாக சொல்கிறார். ஞானி எப்படி இருப்பான் என்றால், மற்றவர்களிடம் இவன் மென்மையாக இருப்பான். இவனுடைய ரெஸ்பான்ஸ் மற்றவங்கிட்ட போகும் பொழுது மிக மென்மையாக இருப்பான். அந்தளவுக்கு மைண்டு சென்சிட்டிவ்னு அர்த்தம். சென்சிட்டிவ்க்கு என்ன சொல்கிறது, அந்தளவுக்கு மனது கூர்மையாக உணர்ந்து மென்மையை அடைந்துள்ள. சென்சிட்டிவ்னா மென்மைன்னு சொல்லலாம். காரணம் என்ன, இவனுக்கு தெரியும் எந்த வார்த்தை ஒருவனுக்கு துயரத்தை கொடுக்கும், நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று. மற்றவர்களிடம் இவன் செல்லும் பொழுது இவன் எப்படி இருப்பான், மிக மிக மென்மையாக இருப்பான். ஆனால் மற்றவர்களுடைய ரெஸ்பான்ஸ் இவனுக்குள் வரும் பொழுது இவனை தாக்காத வண்ணம் பாறையாக இருப்பான். நம்ம மற்றவங்களிடம் பேசும் பொழுது மென்மையாக பேசணும், ஆனால் இதைய மற்றவர்களிடமிருந்து எதிர்பார்க்க முடியாது. காரணம் என்ன, ஒருவர் அவரவர்களுடைய இயற்கைக்கு தகுந்தாற்போல் நம்மை நடத்துவார்கள். அப்பொழுது இவனுடைய மனசு எப்படி மாறிவிடுமா, ஒரு செகண்டு மலரை போல் இருக்கும், அடுத்த செகண்டே வஜ்ரத்தை போல பாறையை போல் மாறிவிடும். அதனுடைய அர்த்தம் என்ன என்றால், இவன் மற்றவர்களால் தாக்கப்பட மாட்டான், இவன் மற்றவர்களையும் தாக்க மாட்டான், மற்றவர்களால் தாக்கப்பட மாட்டான். மற்றவர்களுடைய பிஹேவியர், மற்றவர்களுடைய சொற்கள், மற்றவர்கள் இவனை நடத்தும் விதம், அல்லது மற்றவர்கள் இவனை நினைக்கும் விதம். நம்மைய மற்றவங்க நல்லா நடத்துகிறாங்களோ இல்லையோ, சில சமயங்களில் என்னை பற்றி அப்படி நினைக்கிறான்னு சொல்லியே இவர்கள் துக்கப்பட்டு விடுவார்கள். அவன் இப்படியோ, அது அவனுடைய புத்தி, நினச்சிட்டு போகட்டுமேன்னு இல்லை. என்னை பற்றி அவன் தப்பாக நினச்சிட்டான், என்னை ரொம்ப சீப்பாக நினைக்கிறான், அதனால் நான் ஏதாவது பண்ணி நிரூபிக்கணும் எப்படின்னு அவன் நினைக்கிறது சரிதான்னு சொல்லி நம்ம பண்ணிகிட்ருப்போம். ஞானி நீ என்ன நினச்சாலும் அது உன்னுடைய தலையெழுத்து,
என்று மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கங்கிற விஷயத்தில் பாறையை போல் இருப்பான். மற்றவர்கள் என்னிடம் எப்படி நடந்து கொள்கிறார்கள், என்ன சொற்களை பயன்படுத்துகிறார்கள் என்ற விஷயத்தில் இவன் எப்படி இருப்பான், பாறையை போல் இருப்பான். இப்போ இவன் உலகத்துக்கு கொடுக்கும் பொழுது மென்மையாக கொடுப்பான். உலகம் அப்படி திருப்பி கொடுக்காது. உலகம் இவனிடம் வரும்பொழுது இவன் தயாராக இருப்பான். எல்லா சமயம் உலகம் கஷ்டத்தை கொடுக்கும்னு அர்த்தம் இல்லை. சில சமயம் உலகமும் நல்லா கொடுக்கும், சில சமயம் உலகம் அப்படி இருக்காது. அப்பொழுது இவன் பாறையை போல் இருப்பான். இப்போ இருக்கிறதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக மனசை மாற்றுறது தான் மோட்சமே. இப்போ எது மோட்சம்னா இந்த மனநிலை மாறணும். எந்த இடத்துல மென்மையாக இருக்கணும், எந்த இடத்துல கடினமாக இருக்கணும் என்பது சரியாக இருந்துவிட்டால் அதுதான் மோட்சம். அது ஞானியினுடைய மனதில் இருக்கும். இதைத்தான் பகவான் இங்கு கூறியுள்ளார். ஞானியினுடைய மனது மிக மிக மென்மையாகவும் மிக மிக கடினமாகவும் இருக்கும். பிறகு இந்த இடத்திலேயே இனியொரு கருத்தும் இருக்கின்றது. பொதுவாக மனிதர்கள் என்ன செய்வார்கள், இனியொருவருடைய பலகீனத்தை கண்டுபிடிப்பார்கள். இதுதான் இந்த உலகத்தில் நடந்துட்டுருக்கு. உலகத்தில் நடந்துட்டுருக்குன்னா எங்கேயோ யாரோ செய்கிறார்கள் நல்ல, நம்மளே பண்ணிகிட்ருப்போம், நம்மை சுற்றி இருப்பவர்களும் செய்வார்கள். நம்மை அறியாமல் யாருக்கு என்ன பலகீனம் என்பதைத்தான் முதல்ல கண்டுபிடிப்போம். நம்மை அறியாமல் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிப்போம், யாருக்கு என்ன பலகீனம். இப்போ யாராவது நம்ம பார்க்க வந்தால் நீங்கள் ஸ்வீட் சாப்பிடுவீங்களான்னு ஒரு கேள்வி கேட்பார்கள், காஃபி சாப்பிடுவீங்களான்னு ஒரு கேள்வி கேட்பார்கள். காரணம் என்னென்னா அவருக்கு என்ன பலகீனம்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருப்போம். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன எங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்கன்னு கேட்க மாட்டார்கள். பலர் என்னிடம் கேட்குற கேள்வி, காஃபி சாப்பிடுவீர்களோ ஸ்வீட் சாப்பிடுவீர்களோ, காரணம் என்ன, ஏதாவது பலகீனம் கிடைக்குமா. இதே போல தான் எல்லாருடைய மனதிலும் யாருக்கு என்ன பலகீனம் இருக்கும்னு நம்ம பார்ப்போம். பிறகு என்ன செய்வோம், நம்முடைய காரியத்தை சாதித்து கொள்வதற்கு அந்த பலகீனத்தை நாம் பலமாக பயன்படுத்துவோம். இப்போ உதாரணமாக ஒருவர் ரிலீஜியஸ் பர்சன் வச்சுக்குவோமே, மதத்தில் கடவுளில் நம்பிக்கை இருந்தால் இப்போ அவர்களுக்கு பாவ புண்ணியத்தில் பயம் இருக்கும். உடனே மற்றவர்கள் அவர்களுக்கு பாவம் வந்துருங்கிற பயத்தை ஊட்டி காரியத்தை சாதிப்பார்கள். இப்படியெல்லாம் செஞ்சால் பாவம் வந்துடும், பரிகாரம் பண்ணணும், இந்த மாதிரியெல்லாம் செய்வார்கள். அப்படி எதில் பலகீனமோ அந்த இடத்தில் பயத்தை ஊட்டுவார்கள் எல்லோருமே. இப்போ ஒருவருக்கு பொருளாதார ரீதியில் கஷ்டம் இருந்ததுன்னா அந்த பணம் உனக்கு இல்லாமல் எப்படி பண்ண முடியுமோ அப்படி பண்ணுற மாதிரி ஒரு பிளாக்மெயில் பண்ணுறது, த்ரெட்டன் பண்ணுறது. அப்படி யாருக்கு எதில் பலகீனமோ, ஒருவர் எமோஷ்னலாக டிபெண்டன்ஸாக இருந்தால் நான் இனிமேல் வீட்டுக்கு வரமாட்டேன், உங்கள்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்கிறது. அப்படி யாருக்கு எதில் பலகீனமோ அதை நாம் பலமாக எடுத்துக்கொண்டு அந்த விதத்தில் எதை கொடுப்பது, நாம் பயத்தை கொடுத்து காரியத்தை சாதித்து வருகின்றோம். இது நம்மை அறியாமல் இயற்கையாக நடந்து வருகின்றது. ஆகவே இந்த அஞ்ஞானிகள் சம்சாரிகள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் இந்த உலகத்தை என்ன செய்கிறார்கள், பயப்படுத்துகிறார்கள். பயம்னு சொன்னால் பலவிதமாக பயம் இருக்கின்றது. அவரவர்களுடைய பலகீனத்தை பயன்படுத்தி காரியத்தை சாதித்து கொள்வதற்கு பயப்படுத்தி வருவார்கள். இப்போ உதாரணமாக பையன் இருக்கான், தந்தை இருக்கின்றார். பையனுடைய பலகீன தந்தை தெரிஞ்சு வச்சுக்குவார், தந்தையினுடைய பலகீனத்தை பையன் தெரிஞ்சு வச்சுக்குவான். அப்போ என்ன செய்வார்கள், ஒருவர் தன்னை அறியாமல் அந்த ஏரியாவில் டச்சு பண்ணுவார்கள். இப்போ பையனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோமே, நீ படிக்கலின்னா சைக்கிளை நான் எடுத்துருவேன். உடனே என்ன அவனுக்கு ஒரு பயத்தை உற்பத்தி செய்தல். பிறகு பையன் என்ன செய்வான், ரொம்ப மிரட்டினீங்கன்னா ஓடிடுவேன்னு சொல்லுவான். பிறகு என்ன செய்வார், அப்போ கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகி வருவார்கள். அப்படி ஒருவரை ஒருவர் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா
என்ன செய்வார்கள்? ஒருவரை பயப்படுத்துறது, இனியொருவரை பயப்படுத்துவது, இப்படி நடந்து கொண்டு இருக்கின்றது. இப்போ இந்த இடத்துல சங்கரர் சொல்கிறார், ஞானி உலகத்திற்கு எதை தானமாக கொடுத்தான் என்றால் அபயம். யாரையும் பயப்படுத்த மாட்டான். அதே சமயம் யாரை கண்டு பயந்துக்க மாட்டான், அது வேற. இவன் யாருக்கும் பய காரணமாக இருக்க மாட்டான். ந உத்விஜதே என்றால் மனதில் ஒரு விதமான பயத்தை உருவாக்க மாட்டான். இப்போ யாரிடமிருந்து இந்த உலகமானது பயப்படாதோ, பயத்தை உருவாக்க மாட்டான். சர்வபூதேபியக அபயம் தத்தம் ஸ்வாஹா அப்படிங்கிறதே சந்நியாசத்தில் ஒரு முக்கியமான மந்திரம். இந்த விரஜா ஹோமத்தில் கடைசியாக எடுத்துக்கிற விரதம் என்னவென்றால், சந்நியாசம் என்றால் முக்கியமான விரதம் நான் யாருக்கும் பயத்தை கொடுக்க மாட்டேன் என்ற விரதம். யாருக்கெல்லாம்னா பறவைகளை பார்த்து சொல்கிறான், என்னை கண்டு பயம் கொள்ளாதீர்கள். பிறகு இந்திரனை எல்லாம் பார்த்து சொல்கிறான், உன்னுடைய போஸ்ட்டுக்கு நான் போட்டி போட மாட்டேன். ஏன்னா சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, 100 யாகம் பண்ணால் இந்திர பதவி கிடைக்குமா. அதனால் யாகம் பண்ணால் இந்திரன் அதுக்கு கஷ்டம் கொடுப்பான், நம்ம பதவி போயிருமேன்னு சொல்லி. ஆகவே இந்திரனை பார்த்து சொல்கின்றான் இந்த ஞானி, உன்னுடைய பதவியில் எனக்கு வைராகியம் வந்துடுது, உன்னுடைய பதவிக்கு நான் ஆசைப்பட மாட்டேன், அதனால் என்னை கண்டு நீ பயப்படாதே. அப்படி எல்லா ஜீவராசிகளையும் பார்த்து அபயத்தை ஞானியானவன் கொடுக்கின்றான். இதுதான் இங்கு சொல்லப்படுகின்றது. யாருடைய பலகீனத்தையும் ஞானி தனக்கு சாதகமாக பயன்படுத்த மாட்டான். அப்படி இருந்தால் தான் அவன் ஞானி, அப்படி இல்லை என்றால் ஞானி அல்ல. இப்போ ஞானி என்பவன் யாருடைய பலகீனத்தையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்த மாட்டான். இந்த உலகம் எப்படி பயன்படுத்துகிறது? அந்த பலகீனத்தில் அவர்கள் ஒரு பயத்தை உற்பத்தி செய்து சாதனைகளை, அவர்களுடைய காரியத்தை சாதித்து வருகின்றது. ஞானி அவ்விதம் செய்ய மாட்டான். இப்போ இந்த இடத்துல சொல்லப்படுகிறது அஹிம்சக ஞானி. அஹிம்சையை இவன் எடுத்து கொண்டான். காரணம் என்ன? மற்றவங்களை பயப்படுத்தி இவன் ஹிம்சை செய்ய மாட்டான். இதெல்லாம் ரொம்ப சட்டில் ஹிம்சா, மிக மிக சூக்ஷ்மமான ஹிம்சை. என்ன அஹிம்சைன்னு சொன்னால் கையிலையும் காலிலையும் அடிக்கிறது, உதைக்கிறது, வெட்டுறதுன்னு பொருள் அல்ல. ஒருவருக்கு பயத்தை உருவாக்குறதே ஒரு விதமான பெரிய ஹிம்சை. பெற்றோர்களெல்லாம் இந்த குழந்தைகிட்டேருந்து காரியத்தை சாதிக்கணும். ஏன்னா குழந்தை சில சமயம் ரகலை பண்ணும், பொறுமை இருக்காது. உடனே என்ன செய்வார்கள் தெரியுமோ? பேய் பெசாசுங்கிறத சொல்லி பயத்தை உருவாக்கி விடுவார்கள். காரணம் என்ன? எப்படியாவது அந்த குழந்தைய அடக்கணும், ஏதாவது செய்யணும். உடனே யாருக்கு என்ன பலகீனமோ அந்த இடத்துல ஒரு பயத்தை உற்பத்தி பண்ணி காரியத்தை நடத்துவார்கள், நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்படி ஞானி செய்ய மாட்டான். யாரிடமும் பயத்தை உருவாக்க மாட்டான். அதாவது பயத்தை உருவாக்கி அவங்களுடைய மனதை ஹிம்சைப்படுத்த மாட்டான். இது மற்றவர்களிடம். பிறகு அடுத்த கேள்வி வரலாம், ஞானியை இந்த உலகத்தில் இருப்பவர்கள் ஞானியை பயப்படுத்திட்டா என்ன? அதற்கு பதில், இந்த உலகத்தை கண்டும் அவன் பயப்பட மாட்டான். இந்த உலகத்துக்கு பயத்தை உருவாக்க மாட்டான். இந்த உலகத்தை கண்டும் அவன் பயப்பட மாட்டான். காரணம் என்னன்னா, எப்போ இந்த மூச்சு நிற்கும்னு காத்துட்ருக்கிறவன் எதற்காக பயப்பட வேண்டும்? இந்த மூச்சு மேலே ஆசை இருந்தால் தான் மூச்சு போயிருமே, சாப்பாடு வேணும், இருக்க இடம் வேணும், இப்படியெல்லாம் நமக்கு பயம் இருக்கும். இப்போ யாராவது நீ ஒழுங்காக சொல்கிறபடி கேட்கலினா சாப்பாடு கொடுக்க மாட்டேன், வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவேன்னு ஞானியை சொன்னால் ஞானி பயந்துக்கணும் சாதாரணமாக இருந்தால். ஆனால் ஞானி இந்த ஞான நிஷ்டை அடைந்ததிலிருந்து அவன் என்ன செய்து கொண்டிருக்கின்றான்? ஒரு உபனிஷத் சொல்லும், அவன் காத்து கொண்டு இருக்கின்றான். இப்போ பஸ்ஸுக்கு காத்துட்ருக்கிறது போல், ட்ரெயினுக்கு காத்துட்ருக்கிறது போல். எதுக்கு காத்துட்ருக்கானா? எப்போ இந்த பிராணம் போகுமோ அப்படின்னு காத்து கொண்டு இருக்கின்றான். அவனுடைய ஜீவிதத்திலேயே அவனுக்கு பற்றில்லை.
ஆகவே இந்த உலகத்தை கண்டு அவன் பயப்பட மாட்டான். இந்த உலகத்துக்கும் பயத்தை கொடுக்க மாட்டான், உலகத்தை கண்டும் அவன் பயப்பட மாட்டான். அப்படின்னா ஞானி கரண்ட் இருக்கா இல்லையான்னு கையில் தொட்டு பார்ப்பானான்னு சொன்னான், அவன் தான் பயப்பட மாட்டானேன்னு சொல்லி. அதாவது எல்லா சூழ்நிலைகளும் கவனமாக இருக்கிறது வேறு, பயங்கிறது வேறு. விவகாரத்தில் எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் இருப்பான். ஆனால் யாரும் அவனை உள் மனதிற்கு பயத்தை கொடுக்க முடியாது. அதாவது இந்த இடத்துல தான் அஹிம்சைங்கிற வேல்யூ 100க்கு 100% நடக்கிறது. எப்படி என்றால் நம்ம அஹிம்சையை பின்பற்றணும்னு சொல்லுவோம். அடுத்த கேள்வி, அஹிம்சையை யாரிடமிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு கேள்வி. ஒரு கொசுவிடமிருந்து மற்றவங்களை ஹிம்சப்படுத்தக்கூடாது. அதே போல என்னையே நான் ஹிம்சைப்படுத்தி கொள்ளக்கூடாது. என்னையே நான் ஹிம்சப்படுத்தினாலும் அது ஒரு விதமான அஹிம்சையை பின்பற்றாதது தான். சில பேர் சொல்லுவார்கள் அவர்களெல்லாம் துக்கப்படுகிறார்கள் சொல்லிட்டு இவர் துக்கப்பட்டு இருப்பார். இந்த மனசும் துக்கப்படக்கூடாது. ஆகவே அஹிம்சையை தன்னிடமிருந்து ஆரம்பிக்க வேண்டும். என்னையே நான் ஃபஸ்ட்டு ஹர்ட் பண்ணக்கூடாது, என்னையே நான் ஹிம்சப்படுத்தக்கூடாது, பிறகு மற்றவர்களையும் நான் ஹிம்சைப்படுத்தக்கூடாது. இப்போ ஞானிக்கு இந்த மனநிலை வருவதற்கு காரணம் என்னவென்றால், யாரெல்லாம் அவர்களையே ஹிம்சைப்படுத்தி கொள்கிறார்களோ, தன்னைத்தானே ஹர்ட் பண்ணுறது, தன்னைத்தானே புண்படுத்தி கொள்வதுங்கிறது ஒரு செயல் கிடையாது. நம்மையே ஹர்ட் பண்ணுறதுங்கிறது இஸ் நாட் அன் ஆக்ஷன் பட் ரியாக்ஷன். நம்மையே நம்ம ஹர்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு ஆக்ஷன் கிடையாது, அல்லது ரியாக்ஷன்னு சொல்லலாம், அல்லது ரிசல்ட்டுன்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா, நாம் தேர்ந்தெடுத்து நம்மையை ஹர்ட் பண்ணிக்கல. நம்மையே நம்ம துன்புறுத்திக்கிறோம்னா, சரி இப்போ ஒரு 5 நிமிஷம் என்ன துன்புறுத்திக்கலான்னு நம்ம யோசித்து துன்புறுத்துகிறோமா என்ன? துன்பப்படுகின்றோம். ஒருவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார், நம்ம யோசித்து இந்த வார்த்தையில் துயரப்படலாமா வேண்டாமா, சரி இன்றைக்கி துயரப்படலாம் நாளைக்கு துயரப்பட வேண்டான்னு முடிவு பண்ணுறோமா? நமக்கு சக்தி இல்லாமல் துயரப்படுகின்றோம், சில சமயம் துயரப்படுவதில்லை. அப்படி நம்மை நாமே துயரப்படுத்தி கொள்வது என்பது இது நமக்கு கிடைச்ச ரிசல்ட். எதனுடைய ரிசல்ட்னா, மற்றவங்களை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோமோ அதனுடைய விளைவு. மற்றவங்களை நம்ம ஹிம்சப்படுத்தினோம், பயப்படுத்தினால் கண்டிப்பாக நாம் பயப்படுவோம். மற்றவங்களை நம்ம பயப்படுத்தவில்லை என்றால் நாமும் பயப்பட மாட்டோம். அப்போ நாம் பயப்படக்கூடாது என்றால் அதற்கு ஒரே ஒரு வழி இருக்குது, நாம் மற்றவர்களை பயப்படுத்தக்கூடாது. மற்றவர்களை நம்ம பயப்படுத்துவதே நமக்கு இருக்கிற பயத்தினால தான். இப்போ மகனை பார்த்து தந்தை பயப்படுத்துகிறார்னு சொன்னால் காரணம் என்ன? மகனை கண்டு இவர் பயப்படுறார் ஏதோ ஒரு விதத்தில். அப்படி ஒருவரை நம்ம பயப்படுத்துவதே ஏதோ ஒரு பயம் நமக்கு இருப்பதனால். இப்போ ஒருவரை ஹிம்சப்படுத்தி விட்டால் நாம் ஹிம்சப்பட்டுத்தான் ஆவோம். ஒருத்தரை ஹிம்சப்படுத்தவில்லை என்றால் பிறகு மனதுக்கு ஒரு சக்தி வரும், எதனாலும் ஹிம்சைப்படாமல் இருக்க. ஆகவே இது இயற்கையில் ஒரு பெரிய ரகசியம். நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், அறிவை பயன்படுத்தி எல்லா காரியத்தையும் புத்திசாலித்தனமாக சாதிச்சிடுவோம் நினைக்கிறோம். இந்த தர்ம நியதியை யாராலும் விட முடியாது. என்ன நியதினா, நீ எதை கொடுக்கின்றாயோ அதைத்தான் நீ அடைகின்றாய். வாட் யூ கிவ் டு அதர்ஸ் யூ ஆர் கிவிங் டு யூ. நீ மற்றவங்களுக்கு எதை கொடுக்கிறையோ உண்மையில் அதை உனக்கு நீ கொடுக்கின்றாய். மற்றவங்களுக்கு பயத்தை கொடுத்தா நீ பயத்தை அடைகின்றாய். இந்த ஞானி என்னவென்றான், மற்றவர்களுக்கு அபயத்தை கொடுக்கின்றான். இவன் மற்றவர்களிடமிருந்து அபயத்தை அடைகின்றான். இந்த கருத்து தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போ முதல் வரியில் பார்த்தால், யஸ்மாத் லோகக ந உத்விஜதே, எந்த ஞானியிடமிருந்து இந்த உலகமானது பயப்படுவதில்லை, துயரப்படுவதில்லை. யக, எந்த ஞானி லோகாத் ந உத்விஜதே,
இந்த உலகத்திடமிருந்தும் துயரப்படுவதில்லை. அதாவது அஹிம்சையை பின்பற்றுகின்றான் என்பது ஒரு கருத்து. அபயத்தை கொடுத்து அபயத்தை வாங்குகின்றான். எதை கொடுக்க முடியுமோ அதைத்தான் நாம் வாங்குவோம். பிறகு இவனுடைய மனம் இரண்டு விதமாக முழுமையான ஆப்போசிட் நேச்சர், மிக மிக மென்மையாக இருக்கும், பிறகு மிக மிக கடினமாகவும் இருக்கும். அந்த ரெண்டு இருக்கணும். ஆனால் இந்த ரெண்டு இருந்தால் உலகம் கொடுக்குற பதில் வேறு. சில சமயம் ஞானி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தால் என்ன சொல்வார்கள் தெரியுமோ, அவன் ரொம்ப பிடிவாதம் அடாபடி எதோ சொல்லுவார்கள். அவன் ரொம்ப பிடிவாதமாக இருப்பான், சொன்னால் கேட்க மாட்டான் என்று சொல்வார்கள். சில சமயங்களில் ரொம்ப சாஃப்டாக இருந்தால் அவனுக்கு பொழைக்க தெரியல, இப்படித்தான் எல்லாத்தையும் விட்டு விடுகிறார்கள் என்று சொல்வார்கள். அது உலகம் சொல்கிற கமெண்ட். ஆனால் இந்த ஞானியினுடைய மனதை அவ்வளவு சுலபமாக யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அதுதான் இங்கு சொல்லப்பட்டுள்ளது. இனி இரண்டாவது வரைக்கு செல்லலாம். இங்கு பகவான் என்ன சொல்கின்றார்? ஹர்ஷ அமர்ஷ பய உத்வேக என்று 4 பாவனைகளை கூறி இதிலிருந்து விடுதலை அடைந்தவன். இந்த 4 அவனுக்கு இருக்காதுன்னு சொல்கிறார். முக்தக என்றால் ஃப்ரீ ஃப்ரம். ஞானி இந்த 4 பாவனையிலிருந்து 4 குணங்களிலிருந்து விடுபட்டவனாக இருக்கின்றான். அந்த 4 என்ன? ஹர்ஷ அமர்ஷ பய உத்வேக என்று. ஹர்ஷக அமர்ஷக பயம் உத்வேக இந்த 4ஐயும் சொல்லி உத்வேகைகி முக்தக, முக்தகன ஃப்ரீ ஃப்ரம். இப்படிப்பட்ட உணர்வுகளிலிருந்து அவன் விடுதலை அடைந்துள்ளான். நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம், இந்த பகுதிகளில் ஞானியிடம் சில குணங்கள் அமையும், சில குணங்கள் தன்னிடமிருந்து சென்று விடும். சிலதில் ஃப்ரீடம், சிலதெல்லாம் அவனுக்கு கிடைக்கும். இப்போ கருணை, நட்புணர்வு, இப்படிப்பட்ட உணர்வுடன் கூடியவனாக இருப்பான். பிறகு இங்கு சொல்லப்படுகின்ற உணர்விடமிருந்து விடுதலை அடைந்தவனாக இருப்பான். இதெல்லாம் அவனுக்கு இருக்காது. இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம். ஹர்ஷக. ஹர்ஷக என்றால் அதிகமான சந்தோஷம், ஓவர் எந்தூசியாசம். ரொம்ப சந்தோஷத்தில் கண்ணு மண்ணு தெரியாமல் இருக்கிறது, எலேஷன்னு சொல்கிறது. ரொம்ப ஓவராக சந்தோஷம் அடையிறது ஹர்ஷக. ரோமாஞ்சனம் நல்லா சொல்லப்பட, அப்படியே மெய் சிலிர்த்து ஒரே சந்தோஷம். அன்னைக்கு அவர் பக்கத்திலேயே போக முடியாது, போனால் சந்தோஷத்தில் அடிச்சிருவார். அவ்வளோ தூரம் ஒரே சந்தோஷத்தில் ஆடுறது, தலை தெரியாமல் ஆடுறது, துள்ளுதல் அப்படின்னு சொல்கிறது ஹர்ஷக. ரொம்ப ஓவராக சந்தோஷத்திலேயே மூழ்கி இருக்கிறது, அதுதான் ஹர்ஷக. அப்படி ஞானி இருக்க மாட்டான். ஹர்ஷகன ரொம்ப சந்தோஷத்தில் அவன் இருக்க மாட்டான். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, இந்த உலகத்தில் எந்த பொருளும் இவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்காது. நம்ம ஒரு பொருள் மேலே ரொம்ப மோகம் இருந்ததுன்னு வச்சுக்கோமே, அது ரொம்ப நாளாக அதை தேடிட்டு இருக்கோம். அது கைக்கு கிடைச்ச உடனே என்னாகும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஞானிக்கு அப்படி இல்லை. இந்த உலகத்தில் எந்த பொருளும் அவனுக்கு அவனுடைய மெய்மறந்து ஆடுகின்ற அளவு சந்தோஷத்தை கொடுக்காது. காரணம் என்னவென்றால், நம்ம மனதில் ஓவர் சந்தோஷமாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் புத்தியானது வேலை செய்யாது. மனசில் ரொம்ப சந்தோஷம் இருந்ததுன்னா, அளவுக்கு மீறி இருந்தால் அந்த நேரத்தில் புத்தி வேலை செய்யாது. அன்னைக்கு தூக்கமும் வராது, ஒன்றும் வராது. ஏன்னா அவ்வளோ சந்தோஷம். இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுவனா மாட்டேனான்னு சந்தேகப்பட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு பாஸ்ன்னு வந்துடுதுன்னா அன்றைக்கி அவன் தூங்க மாட்டான், சினிமாவுக்கு போயிடுவான். காரணம் என்ன? சந்தோஷம். கண்டிப்பாக பாஸ் பண்ணன்னு தெரிகிறவனுக்கு ஒன்றும் இல்லை. சந்தேகப்பட்டுருக்கிறவனுக்கு திடீர்னு ஒரு பெரிய குட் நியூஸ் வந்ததுன்னு வச்சுக்குவோமே, அவனால் தாங்க முடியாது. சிலதெல்லாம் சொல்லுவார்கள், இந்த ஹார்ட்டு பேஷண்ட்டுக்கு பெரிய குட் நியூஸ் எல்லாம் சொல்லக்கூடாதான். பேட் நியூஸும் அப்படித்தான், நல்ல செய்திகளும் அப்படித்தான். சொன்ன என்ன ஆகுமா?
ஹார்ட்டு வெடிச்சிருன்னு சொல்லுவார்கள். அது உங்களுக்கு தெரியும். ஒரு கதை, ஒருவருக்கு ஒரு ஹார்ட்டு பேஷண்ட்டுக்கு 1 கோடி ரூபா லாட்ரியில் விழுந்திருக்கு. உடனே டாக்டர்கிட்ட கூப்பிட்டு இவருக்கு ஹார்ட்டு ரொம்ப வீக்காக இருக்குது, கொஞ்சம் நிதானமாக இந்த விஷயத்தை சொல்லுங்கன்னு சொன்னாராம். உடனே டாக்டர் சொல்லிகிட்டு இருக்கார், உங்களுக்கு 1 லட்சம் ரூபா வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு. அவருக்கு தெரியுமே மெத்தடில். சொன்ன உடனே மெதுவாக கேட்டாராம், சப்போஸ் 1 கோடி ரூபா வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு. சத்தியமாக உங்களுக்கு 50 லட்சம் கொடுப்பேன்னாராம். டாக்டர் உடனே க்ளோஸ். அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. காரணம் என்ன? 50 லட்சம் ரூபா எனக்கா? அப்படி ஹார்ட் அட்டாக் ஏன் வருதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் அதான் ஹர்ஷக என்று சொல்வது. ஞானிக்கு அது கிடையாது. காரணம் என்ன? எந்த பொருள் அவனை சந்தோஷப்படுத்துறது, யாருக்கு இந்த பாவனை இருக்கோ அவர்கள் ரொம்ப சோகத்திலேயே மூழ்கி விடுவார்கள். எந்த ஒரு பொருளினுடைய நிமித்தமாக மனது சந்தோஷப்படுதோ அதே பொருள் நிமித்தமாக மனசு துக்கப்பட்டாதான் அக்கௌண்ட்டு டேலி ஆகும். எந்த பொருளில் எவ்வளவு சந்தோஷத்தை மனசு அடைஞ்சுதோ அதே பொருள் நிமித்தமாக துக்கப்படும் பொழுது கரெக்டாக அக்கௌண்ட்டு டேலி ஆயிரும், நில் பேலன்ஸ் ஆயிரும். அது வரைக்கும் பேலன்ஸ் ஆகாது. காரணம் என்னென்னா, இல்லையா அந்த பொருள் மோசமாயிருமான்னா அது நல்லாவே இருக்கலாம், அதனுடைய பிரிவு இல்லை நம்ம அதனுடைய பிரிவு, அல்லது அது மாறியும். அப்போ நான் அப்படி இருந்தேன், இப்போவும் அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறீர்களான்னு கேட்டு விடுவார்கள். அப்போல்லாம் நீ நல்லா தானே இருந்தே, உன்னோட இது இருக்கும்போது ஒரே சந்தோஷமாக இருந்ததே, இப்போ ஏன் இப்படின்னா அது இப்படி தான் காலத்தினுடைய மகிமை, அதான் அக்கௌண்ட்டு டேலி ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். அப்படி ஞானி எந்த ஒரு பொருளை குறித்தும் ஓவரான மகிழ்ச்சியில் இருக்க மாட்டான். அதெல்லாம் நம்ம சமுதாயத்தில் பார்க்கலாம். பிஸ்னஸில் ஏதாவது வந்துடுதுன்னு சொன்னால் பார்ட்டின்னு வைப்பார்கள். உங்களுக்கு தெரியும் பார்ட்டியில் என்னென்னலாம் நடக்கும், எப்படியெல்லாம் ஹர்ஷகங்கிறதெல்லாம் தெரியும். காரணம் என்ன? ஏதோ ஒரு பர்சன்டேஜ் லாபம் வந்துடுதான். அதனால் என்னென்னா எல்லாருடைய புத்தியும் அன்னைக்கு கெடுக்கணும், கெடுத்து ஒரு பாவத்தை சம்பாரித்து அடுத்த வருஷம் லாஸ் கொண்டு வரணும். அதுக்கு தான் இதெல்லாம், இந்த பார்ட்டி எல்லாம். இதெல்லாம் என்னென்னா ஹர்ஷக, சந்தோஷமாக. ஏன்னா பகவான் டேலி பண்ணணுமல்ல, அதுக்கு பண்ணிடுவார். அப்படி இதெல்லாம் ஞானிக்கு கிடையாது. எல்லா சமயத்திலும் சந்தோஷமாகத்தான் இருப்பான். அதான் சந்துஷ்டிக்கும் ஹர்ஷகங்கிறதுக்குள்ள வித்தியாசம். சந்துஷ்டினா எப்பொழுதும் நார்மலாக இருப்பான், இவன் அப்படி இல்லை, அஜ்ஞானி. இப்போ ஹர்ஷக, ஹர்ஷாத் முக்தக, இந்த ஹர்ஷத்திலிருந்து ஞானி விடுதலை அடைகின்றான். அதனால் அவனுக்கு துக்கத்திலையும் ஹார்ட் அட்டாக் வராது, சந்தோஷத்துலேயும் ஹார்ட் அட்டாக் வராது. பிறகு ஹார்ட் அட்டாக் ஏன் வருதுன்னா அது பிராரப்தம் முடிஞ்சு வருதே தவிர சந்தோஷத்தினாலையும் துக்கத்தினாலையும் அவனுடைய ஹிருதயமானது வெடிக்காது. இனி இதற்கு அடுத்தது அமர்ஷக. இதுவும் இந்த உலகத்தில் நம்ம பார்க்கிற குணம். இதற்கு 2 பொருள் இருக்குது. அமர்ஷக என்பது, இதெல்லாம் நெகட்டிவ் வேல்யூ, இதில் எல்லாம் ஞானி இல்லைன்னு சொல்கிறார் பகவான். இப்போ அமர்ஷக என்றால் முதல் பொருள் மற்றவர்களுடைய மேன்மையை சகித்து கொள்ளாமை. மற்றவங்க முன்னேறிட்டா இங்கே வயிறு எரியும். அல்சருக்கு மட்டும் வயிறு எரியாது, இனியொருத்தன் பக்கத்தில் இருக்கிறவன் ப்ராஃபிட் நல்லா வந்தால் இங்கே வயிறு எரியும். அதுதான் அமர்ஷகங்கிறது. அது 2 பேர் சேர்ந்து வியாபாரம் பண்ணணும். அதெல்லாம் வீட்டுக்குள்ளேயே அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயெல்லாம் இதெல்லாம் ரொம்ப வரும். அதாவது உறவினர்களுக்குள்ளேயே நாம் பார்த்த பையன் இன்றைக்கி இப்படி இருந்தால் இப்படி முன்னேறிட்டானா, அதை பார்க்குற பார்வையிலேயே இது மிளகாய் சுற்றி போடுவார்கள். காரணம் என்னென்னா திருஷ்டியெல்லாம் பற்றக்கூடாதுன்னு சொல்லி. அப்படி இந்த மிளகாய் சுற்றி போடுறதெல்லாம் ஏன் வந்ததுன்னா இந்த அமர்ஷகங்கிற குணம் எல்லாத்துக்கும் இருக்கிறதுனால. இனி ஒருவன் முன்னேறுகின்றான். 2 இண்டிவிஜுவலுக்குள் இருக்கிறதா 2 நாட்டுக்குள்ளேயும் இருக்குது. இப்போ இந்தியா பொருளாதாரத்தில் முன்னேறி வருதுன்னு சொன்னால் வேறு நாட்டுக்கு பொறாமை வந்துடும். அதனால் என்ன செய்யலான்னா எலியெல்லாம் பேக் பண்ணி இந்தியாவுக்கு அனுப்பிச்சிடுவோம், பிளேக்கெல்லாம் நாசமாகட்டும் இந்த கண்ட்ரியே. அப்படி 2 இண்டிவிஜுவலுக்கு இருக்கிற மனநிலை தான் 2 நாட்டுக்கு இருக்குது, உலகத்துக்கு இருக்குது. அப்படி அமர்ஷக இனியொருவனுடைய முன்னேற்றத்தை பார்த்து சகித்து கொள்ளாமல் இருக்கின்ற தன்மை, இது ஞானிக்கு கிடையாது. இதெல்லாம் பகவான் சொல்ல வேண்டியதில்லை, இதெல்லாம் ரொம்ப கீழே இருக்கிற குணம்.
கொஞ்சம் ஞானியாக இருக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறவனுக்கே இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு போயிருக்கும், ஞானிக்கு முற்றிலும் போயிருக்கும். காரணம் என்ன என்றால், இதெல்லாம் அப்சல்யூட்டாக போகணும்னா நான் அடைய வேண்டியதற்கு மேலே இந்த உலகத்தில் ஒருத்தன் அடையிறதுக்கு இருக்கக்கூடாது. அப்போ தான் இது போகும். நான் என்ன ஒன்று அடைஞ்சிருக்கிறேனோ அதற்கு மேலே ஒருத்தன் அடைஞ்சிட்டான்னா தான் இங்கே வயிறு எறிகிறதெல்லாம். இப்போது ஞானி அடைஞ்சது எதுவோ அதைத்தான் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேர் அடைய முடியும். எனக்கு மேலே இருக்கிற நீ ஒன்று அடைய முடியாது. ஏன்னா இவன் பிரம்மத்தை அடைஞ்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். நீ பிரம்மத்துக்கு மேலே போய் எதையும் அடைய முடியாது. ஆகவே நீ என்னைத்தான் அடைகின்றாய். யார் எதை அடைஞ்சாலும் நீ நான் அடைஞ்சதைத்தான் அல்லது என் சொரூபமான பிரம்மத்தை தான் நீ அடையிற. இதில் போய் எதற்கு அமர்ஷம், இதில் பொறுக்காத தன்மை என்பது என்ன? இப்போ மற்றவர்களுடைய மேன்மையை பார்த்து நன்கு ரசிப்பவன் ஞானி. நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் ஞானி உலகத்தை விட்டு போயிட்டான், உலகத்தில் ஒரு விதமான பிரயோஜனம் இல்லைன்னு. உண்மையிலேயே இந்த உலகத்தை அனுபவிக்கிறது ஞானி தான். காரணம் என்ன? தன்னை சுற்றி இருப்பவர்களுடைய ஒவ்வொரு மேன்மையும் பார்த்து ரசித்தா மனசு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் உலகத்தில் இருப்பவர்கள் சந்தோஷமாகவா இருப்பார்கள்? அப்படி இருப்பதில்லை. அப்படி முதல் பொருள் மற்றவர்களுடைய மேன்மையை சகித்து கொள்ளாமல் இருப்பது. இரண்டாவது பொருள் என்னவென்றால், மற்றவர்களுடைய குறைகளை சகித்து கொள்ளாமல் இருத்தல். அமர்ஷகன மற்றவர்களுடைய வீக்னஸ் அதை சகிச்சுக்காமல் இருக்கிறது. ஜஸ்ட் ஆப்போசிட் மீனிங். மேன்மையும் சகிச்சுக்க மாட்டோம், மற்றவர்களுடைய வீக்னஸ் பலகீனத்தையும் சகித்து கொள்ளாமல் இருத்தல். அது மற்ற அஞ்ஞானிகளுக்கு இருக்கும், ஞானிக்கு இல்லை. இது எப்போ வரும் அப்படின்னா, நம்ம இடத்துல பல பலகீனங்கள் இருக்குது, பல குறைகள் இருந்துகிட்ருக்கு. அந்த குறைகள்லேருந்து நம்ம அப்படியே பர்ஃபெக்ட் ஆகிட்டே வர்றோம், முழுமை அடைஞ்சிட்டே வர்றோம். அப்படி யாருக்கு பல குறைகளெல்லாம் நீங்கி இருக்கின்றதோ அவர்களை சுற்றி இருப்பவர்களுக்கு அந்த குறை இருந்தால் அதை இவர்களினால் சகித்து கொள்ள முடியாது, டாலரேட் பண்ண முடியாது. அவன் இப்படி இருக்கான், மோசமாக இருக்கான்னு சொல்லி தான் பர்ஃபெக்ட் ஆக தான் செம்மைப்படப்பட மற்றவர்களிடம் இருக்கின்ற பலகீனத்தை இவர்களினால் பொறுத்து கொள்ள முடியாது. அதனால் என்னன்னா, அதனால் பல சங்கடங்கள் நமக்கு வரும். நம்ம வீட்டிலேயே பல சங்கடங்கள் வருவதற்கு காரணம் மற்றவர்களுடைய பலகீனத்தை நாம் பொறுத்து கொள்ள முடியாத தன்மை. அவரவர்கள் வளர நாம் அவரவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். இப்போ நமக்கு சில வேல்யூஸ் வந்திருக்கு. சில உதாரணமாக தூய்மையாக வச்சுருக்கிறதுன்னு வச்சுக்குவோமே, வேதாந்தமெல்லாம் படித்து அல்லது ஏதோ ஒரு நல்ல புத்தியில் நம்ம சிலதெல்லாம் தூய்மையாக வச்சுருக்கணும்னு வச்சுருப்போம். இப்போ வீட்டில் இருப்பவர்கள் எல்லாருமே, அது தாயாகட்டும், மனைவியோ, கணவனோ, குழந்தைகளோ, அந்த அளவுக்கு தூய்மை இல்லை என்றால் நம்மால் அதை சகிச்சிக்கவே முடியாது. காரணம் என்ன? நம்முடைய வேல்யூவுக்கு அவர்களெல்லாம் சேர்ந்து வரவில்லை என்றால் மனம் துயரம் அடையும். அதுதான் அமர்ஷக, மற்றவர்களுடைய பலகீனத்தை சகித்து கொள்ளாத தன்மை. ஞானிக்கு என்னன்னா, இவன் மேக்சிமம் பர்ஃபெக்ட் அடைஞ்சதுனால மேக்சிமம் இம்பர்ஃபெக்டை அகாமடேட் பண்ணிக்குவான். எல்லோருடைய நிலையும் அவரவர்களுடைய நிலையை இவன் ஏற்றுக்கொள்வான். மற்றவர்களுடைய குறை இருந்தால் அதை இவன் ஏற்றுக்கொள்வான். இதில் ரொம்ப முக்கியமான கருத்து என்னன்னா, குறையை ஏற்றுக்கொள்வான்னு சொன்னால் அந்த குறையை சரின்னு சொல்லி ஏற்றுக்கொள்வான்னு அர்த்தம் அல்ல. குறை என்று ஏற்றுக்கொள்வான். அதற்கான காலத்தை கொடுத்தா சரியாகிவிடும் என்று இவன் ஏற்றுக்கொள்வான். அக்செப்டன்ஸ் டசன்ட் மீன்ஸ் அலவன்ஸ். நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோன்னா அலோவ் பண்ணுறோம்னு அர்த்தம் கிடையாது. இப்போது ஒருவரிடத்துல ஒரு பலகீனம் இருக்குது, அதை நான் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அதை நான் அனுமதி கொடுக்குறேன்னு அர்த்தம் கிடையாது. நான் அக்செப்ட் பண்ணுறேன், காரணம் உனக்கு அந்த பலகீனத்திலிருந்து மீள இப்பொழுது சக்தி இல்லை, அதனால் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இப்போ அக்செப்ட்ங்கிறது நம்முடைய மனதில், அதுதான் இங்கு சொல்லப்படுகின்றது. அவரவர்களிடம் இருக்கின்ற பலகீனத்தை ஞானி ஏற்றுக்கொள்கின்றான். அதனால தான் ஒரு இடத்துல ஒரு மகான் கூறுவார், ஞானிக்கு
யாரிடமும் அல்லது பகைவர்களே இல்லை. கௌடபாதர் சொல்லுவார், ஞானிக்கு விரோதி கிடையாது. நாஸ்திகனையும் சரி அல்லது எல்லோரையும் இவன் ஏற்றுக்கொள்வான். ஒரு நாஸ்திகனே வந்தாலும் அவன் மீதும் இவன் அவர்களுடைய பலகீனத்தையும் இவன் ஏற்றுக்கொள்வான், அவர்களையும் இவன் வெறுக்க மாட்டான். காரணம் என்ன? கொஞ்ச நாள் அப்படியாவது சிந்திச்சிட்டுறேன், சிந்திக்காமல் இருக்கிறதுக்கு கடவுள் இல்லைன்னு சொல்லியாவது கடவுளை நினச்சிட்டு இருக்கே, அதுவே பெட்டர். கடவுளையே நினைக்காமல் இருக்கிறதுக்கு கடவுள் இல்லைங்கிறதுக்காவது கடவுளை நினச்சிட்டு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிய, கடவுள் இல்லை, ராமர் இல்லை, கிருஷ்ணர் இல்லைன்னு சொல்கிறிய, அப்படியாவது ராமா கிருஷ்ணாங்கிறது வார்த்தையில் வருது. அப்படி இவன் ஏற்றுக்கொள்வான். எல்லோரிடம் இருக்கின்ற பலகீனத்தை இவன் ஏற்றுக்கொள்வான். அதனால் இவன் பாதிக்கப்பட மாட்டான். அமர்ஷக, அமர்ஷம் என்பதிலிருந்து விடுதலை அடைகின்றான். இனி அடுத்தது எதிலிருந்து விடுதலை? பயம். பயத்திலிருந்து விடுதலை. நம்ம ஏற்கனவே இதை முதல் வரியில் பார்க்கும் பொழுதே பார்த்தோம். இந்த உலகத்திடமிருந்து இவன் பயப்படுவதில்லை, இந்த உலகம் இவனை பயப்படுத்த முடியாது. அலெக்சாண்டருடைய வாழ்க்கையிலையும் ஒரு கதை சொல்லுவார்கள். அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு வரும்போது அவருடைய குரு கேட்டாராம், ஒரு ஞானி எனக்கு பிடிச்சு கூட்டிகிட்டு வான்னு சொல்லி. இவர் என்ன நாட்டையெல்லாம் வென்றுட்டு ஒரு ஞானியை பிடிக்கலான்னு எங்கேயோ தேடி போயிருக்காராம். அப்பொழுது சொல்லுவார், நீ எங்களுடைய நாட்டுக்கு வா, உனக்கு என்ன வேணாலும் கொடுக்குறேன்னு சொல்லி. அதுக்கு அந்த ஞானி சொன்னாராம், கொஞ்சம் தள்ளி நில்லு, எனக்கு அந்த சூரிய வெளிச்சம் வருது, அதை ஏன் நீ டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொன்னாராம். நீ ஒன்றும் எனக்கு செய்ய வேண்டான், பிறகு நான் உன்னை கொன்று விடுவேன்னு சொன்னோன்னே சிரிச்சிட்டு, இந்த உடலை வேணால் நீ கொல்ல முடியும், என்னை கொல்ல முடியாதுன்னு சொல்லி, எப்படி இந்த உலகத்திடமிருந்து ஞானி பயப்படவில்லை என்பதற்கெல்லாம் பல கதைகள் இருக்குது. அதை நம்ம அங்கு பார்த்தோம். இப்போ இந்த இடத்தில் உலகத்திடமிருந்து இவன் பயப்பட மாட்டான், ஆனால் தன்னிடமிருந்தே தான் பயப்படலாம் அல்லவா? அது என்ன என்றால், தன்னுடைய மரணத்திலிருந்து தான் பயப்படலாம். அப்படி இங்கு பயத்திலிருந்து விடுதலை என்றால் இரண்டு விதமான பயத்திலிருந்து விடுதலை. ஒன்று மரண பயம். இது எல்லாத்துக்கும் இருக்கும் மரண பயம்ங்கிறது. எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லுவார்கள். சொன்ன உடனே ஒரு கத்தியை கழுத்தில் காமிச்சு அப்புறம் வந்துடும் பயம் இல்லையே இல்லையேன்னு சொல்லி. நமக்கு அப்படித்தான் தெரியும் இல்லை இல்லைன்னு சொல்லி. சரி, உனக்கு மரண பயம் இல்லைதானே, ஒரு பாம்பை உன்னோட ரூம்குள்ளே போட்டு வைக்கிறேன், 2 பேரும் சேர்ந்து தூங்குங்கன்னு சொன்னால் அப்புறம் தெரியும் மரண பயம் இருக்கா இல்லையான்னு சொல்லி. கனவு பூரா பாம்பு தான் வரும். அப்படி இந்த மரண பயம்ங்கிறது எல்லோருக்குள்ளேயும் ஊடுருவி இருக்கின்றது. அதிலிருந்து ஞானி விடுதலை அடைந்துள்ளான். அது ஒன்று. இரண்டாவது பயம் என்னவென்றால் துக்க பயம். எனக்கு துயரம் வந்து விடுமோ என்ற பயம். சில பேர்த்துக்கு மரணம் வந்தாலும் பரவாயில்ல, கடைசி காலத்தில் இழுத்துட்டு இருக்கக்கூடாது, கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். ரொம்ப பேர்த்தினுடைய டயலாக் அதுதான். டப்புன்னு போயிடணும், சொல்கிறதுலையே பொசுக்குன்னு போயிடணுமா. இவர் எவ்வளவோ கர்மத்தை பண்ணி வச்சுருந்தா எப்படி போக முடியும் அப்படியெல்லாம். அப்படி திடீர்னு போகணுமா பகவான்கிட்ட. நான் அதுதான் வேண்டிகிட்டு இருக்கேன். அதுக்கு எதுக்கு கஷ்டப்படணும்? எத்தனையோ கிணறு இருக்குது, குதிச்சா டப்புன்னு போயிடுவோம். அதில் எத்தனையோ முறை வழி இருக்குது, அதெல்லாம் செய்ய மாட்டார். காரணம் பயம். ஆனாலும் பொசுக்குன்னு போயிடணும், கஷ்டப்படக்கூடாது, வயதான காலத்தில் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடாது என்று ஃபியர் ஆஃப் பெயின். இருக்கிற பெயின் வந்தால் பயம் இல்லை. அந்த பெயினுடைய பியூட்டி என்னன்னா, எந்த விதமான கஷ்டமும் வலியும் அனுபவிக்கும் பொழுது பயம் இருக்காது. அது அனுபவிக்காததுக்கு முன்னாடி வந்துருமோங்கிற பயம்தான். பெயினை அனுபவிக்கும் போது கஷ்டம் இருக்காது, பெயினை வந்துருமோங்கிற பயத்தில் தான் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். அந்த பயத்திலிருந்தும் விடுதலை அடைகின்றான். காரணம் என்னன்னு சொன்னால், ஞானிக்கு ஒரு இயற்கையில் ஒரு பெரிய சீக்ரெட் தெரிஞ்சிருக்கு. அது என்னவென்றால், நம்முடைய உடலில் எவ்வளவு துயரத்தை அனுபவிக்க முடியுமோ அவ்வளவு தான் அனுபவிக்க முடியும். அதுக்கு மேலே துயரம் வந்தால் நம்ம அன்கான்ஷியஸ் ஆயிடுவோம். இப்போ ரோட்டில் ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னு சொன்னால் கொஞ்ச நிமிஷம்தான் அவங்களுக்கு கஷ்டம் இருக்கும், அதுக்கு மேலே சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் கஷ்டம். அவர் பாட்டு கோமாவில் போய் சந்தோஷமாக இருப்பார். அப்படி விரலுக்கு தகுந்த வீக்கம்னு சொல்லுவார்கள். இது என்ன ரகசியம்னா,
கண்டிப்பாக பகவான்னாலையும் கூட என்னால் தாங்க முடியாத கஷ்டத்தை கொடுக்க முடியாது. அப்போ ஒரு கஷ்டம் வந்திருக்குன்னா அது தாங்க முடிகிற கஷ்டம்தான். அப்படி ஞானி புரிஞ்சிருக்கான். இதெல்லாம் இயற்கையில் இருக்கிற ஒரு பெரிய ரகசியம். இது தெரியாததுனால தான் துயரம் வந்துடுமோன்னு பயந்துட்டு இருக்கோம். ஞானிக்கு என்ன தெரிஞ்சிடுது? ஏன் ஞானின்னு சொல்கிறேன்னா, பகவானுடைய சில விஷயமெல்லாம் சீக்ரெட்டெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிடுது. என்ன சீக்ரெட்டுனா, பகவானே நினைச்சாலும் என்னால் தாங்க முடியாத சக்தியை கொடுக்க முடியாது. ஆகவே என்னென்னா, தாங்கக்கூடிய பெயின் தானே வரட்டுமே என்று அவன் துயரத்தை கண்டும் பயப்படுவதில்லை. இனி கடைசி உத்வேக. உத்வேக என்றால் ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்செட் அப்படின்னு சொல்கிறது. அவர் அப்செட் ஆகிட்டாருன்னு சொல்கிறது. அதுதான் எந்த தமிழ் வார்த்தையை விட இதை சொன்னாதான் எல்லாத்துக்கும் புரியும். அப்செட் ஆயிடுறது காரணம் என்னென்னா, அவர் ஏதோ ஒன்று வீடோ ஏதோ ஒன்று செட் பண்ணி வச்சுருக்கார். அந்த செட்டப் அப்செட் ஆன உடனே இவர் அப்செட் ஆயிடுறார். அப்படி எல்லா செட்டப் இஸ் சப்ஜெக்ட் டு அப்செட். இந்த நியதியை ஞானி புரிந்து வைத்துள்ளான். இப்போ ஏதாவது ஒரு ஆர்டர் டிஸார்டர் ஆகிடுதுன்னு சொன்னால் அந்த இடத்துல மன சோர்வு. அப்செட்டுக்கு என்ன தமிழில் சொல்கிறது? மன சோர்வு அல்லது துவண்டு விடுதல். இந்த மாதிரி அதாவது ஒரு ஆர்டர் இருக்கும், ரெகுலராக ஒரு ரொட்டீன் நடந்துகிட்ருக்கும். அன்னைக்கு ஏதாவது நடக்கலை, அன்னைக்கு சரியாக ஒன்று ஒர்க் பண்ணல அப்படின்னா அப்செட் ஆகிடுறது. காலையில் எந்திரிக்கிறீங்க, கார் ஸ்டார்ட் ஆகலை அல்லது ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகலைன்னா அவ்வளோதான், அன்னைக்கு நாள் முழுவதும் அப்செட் ஆகிடுறது. அல்லது ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னு வச்சுக்கோமே, உடனே மனசோர்வு வந்து விடுவது. இதெல்லாம் என்ன என்றால் உத்வேக. இப்போ ஞானிக்கு தெரியும், எந்த ஆர்டராக ஒன்று இருந்ததுன்னா அது டிஸார்டர் ஆகும் என்பது ஒரு ஆர்டர். இப்போ ஒரு வாகனத்தை நான் வாங்கினேன்னா அது ரிப்பேர் ஆகும் அப்படிங்கிறது ஒரு ஆர்டர், அதுவும் ஒரு நியதி தான். உடல் இருந்ததுன்னா அது நோயின்னு வரத்தான் செய்யும், அதுக்கு செய்ய வேண்டிய ரிப்பேர் பண்ணித்தான் ஆகணும் என்று டிஸார்டரும் கூட ஒரு ஆர்டர் தான், டிசீஸும் கூட ஒரு ஆர்டர் தான். அதனால தான் அதெல்லாம் நல்லா படித்து அதுக்கெல்லாம் மெடிசன் எல்லாம் இருக்குது. எதுவுமே டிஸார்டராக கிடையாதுன்னு அவன் புரிந்துள்ளான். ஆகவே ஒரு சாதாரண சூழ்நிலைகள் இருந்துகிட்ருக்கு, அந்த சூழ்நிலை கையை விட்டு போகும் பொழுது அவன் மனதினால் தாக்கப்படுவதில்லை. காரணம் என்ன என்றால் அவன் விவகாரத்தை தெளிவாக புரிந்துள்ளான். இதெல்லாம் இப்படித்தான் இருக்கும் என்று. காரணம் என்ன? அவனுக்கு துயரத்தை கண்டோ அல்லது கஷ்டத்தை கண்டோ பயம் இல்லை. ஆகவே அதையும் சந்திப்பான். இப்போ இதை இரண்டாவது வரியை பார்த்தா, ஹர்ஷ அமர்ஷ பய உத்வேகைஹி முக்தக. முக்தகன ஃப்ரீ ஃப்ரம். இந்த நான்கிலிருந்தும் விடுதலை அடைந்தவன். யக யார், சக அவன், மே பிரியக எனக்கு பிரியமானவன். இப்படிப்பட்ட பாவனையிலிருந்து விடுதலை அடைந்தவன் எனக்கு பிரியமானவன். மேலும் அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.